மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சொல்லிடுறேன், சொல்லுங்க. நீங்க உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சொல்லிடுறேன், சொல்லுங்க. நீங்க உட்காருங்க. மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தவருக்கு 5 வருஷம் ஒருத்தர கூட்டணி மாறுவார் என்ன கொஸ்டின் கேக்குறாரு அவரு. சொல்லுங்க. மக்கள் நலத்துறை அது ஃபர்ஸ்ட் அவரு தருவீங்க. நன்றி. அவரு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நேற்று மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசி முடித்தாகிவிட்டது. அமைச்சர் பதிலுரைக்கு பிறகு மானிய கோரிக்கை குறித்து வாக்கெடுப்பு. மக்கள் நலத்துறை அமைச்சர் உட்காருங்க சார், உட்காருங்க, எடுக்கலாம். அமைச்சர் பாருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று 10க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இது குறித்து பேசியாகிவிட்டது. அந்தந்த ஆட்சியில் அவர்கள் என்ன சிறுபான்மையினருக்காக என்னென்ன செய்தார்கள் என்று சொல்லியாகிவிட்டது. இன்று அமைச்சர் பதிலுரையும் வழங்கிவிட்டார். அதற்கு பிறகு நேரடியாக வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்று தாழ்மையுடன் சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள் பதிலுரை. போதும், உட்காருங்க. மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் பதிலுரை. மாண்புமிகு பாருங்க, நான் மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு அவர்கள், அவர் உங்களுடைய ஆட்சியை உங்களுடைய தலைவர்களை பற்றி புகழ்ந்து பேசினார். அவரை பார்த்து தமிழ் மன்சாரியை பார்த்து நன்றி சொல்வதற்கு முடியாதுன்னு சொல்ற தகுதி இல்லைன்னு சொல்றாரு. அது எப்படின்னு தெரியும்? அது எப்படி சொல்றது? தமிழ் மன்சாரியை பேச சொல்லுங்க. அவை முன்னவர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர், நான் சொல்லிடுறேன், சொல்லுங்க. நீங்க உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர், அவை முன்னவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க ப்ளீஸ். அவை நீங்க அவை முன்னவர், மாண்புமிகு பேரவை அவை முன்னவர், அவை முன்னவர், மாண்புமிகு அவை முன்னவர், அவை முன்னவர். யார் ஆங்கிலத்தில் யார் பேசுற? சொல்லுங்க. என்ன விஷயம்? என்ன சொல்ல வரீங்க? உட்காருங்க. கொஞ்சம் உட்காருங்க. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் நீங்கள் நன்றி சொல்லி இருக்க வேண்டும் என்று தான் சொன்னாரே தவிர நான் இருங்க இல்லை. ஆகவே அவர் ஆகவே இந்த பிரச்சனையை தொடர்ந்து சபையிலே இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கண்டினியூ பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அதனால கொஞ்சம் உதவிமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள. மாண்புமிகு இருங்க, நான் சொல்லி இதை முடிவு சொல்றேன். மாண்புமிகு உறுப்பினர் அவர் பேசிய உடனே நான் சொன்னேன், வேறு கட்சியில் எந்த ஆளுங்கட்சி பொறுப்பில் அமைச்சராக உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்கார சொல்லுங்க. அவரை அமைச்சர் நீங்க பாருங்க, உட்காருங்க. மாண்பு அமைச்சர் உட்காருங்க. நீங்களும் பாருங்க. உங்க 2 பேரையும் கேட்கிறேன், இல்ல உங்க இருவரையும் நான் கேட்கிறேன், உங்க 2 பேரையுமே கேட்கிறேன். கண்ணியமிகு காயிதே மில்லத்தின் பல முறை சொல்லிவிட்டு 2 பேரும் இப்படி பிஹேவ் பண்ணீங்கன்னா எப்படி சொல்ல முடியாது? தவறு. தயவுசெய்து உட்காருங்க. அவர் நன்றி, உங்களை பத்தி நன்றி நிர்ணயங்கள் என்று சொன்னவன் நான் என்ன சொன்னேன்? அங்கே இருந்து இங்கே வந்தாலும் கூட தன்னை ஜெயிக்க வைத்த மக்களுக்கு நன்றி சொன்னாரா இல்லையா என்று நான் கேட்டேன். அதோட அந்த பிரச்சனை முடிந்து விட்டது. நீங்க திரும்ப அவரை பற்றி நீங்கள் பேசிய அந்த குறிப்பை நான் இப்போ அறைக்கு சென்ற உடனே திருப்பி நான் படித்து பார்ப்பேன். தேவையற்றதாக இருந்தால் நிச்சயமாக நீக்கிவிடுவேன் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.